வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எனிஒன் பட் யூ அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல சிட்னி ஸ்வீனி, கிளென் பவல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி தான் கதை நகருது. ஆக்சுவலா இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் சீன்லே ஒரு ரெஸ்டாரண்ட் குள்ள போறாங்க. போயிட்டு அங்கே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் நீங்கள் இங்கே ஏதாவது பொருள் வாங்கினா தான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அங்கே கியூ பார்த்தீங்க அப்படின்னா பொருள் வாங்குறதுக்கு ஒரு பெரிய கியூவாக இருக்குது. அந்த டைமில் தான் அந்த கியூவில் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினுக்காக வந்து ஒரு திங் ஆர்டர் பண்ணுறாரு. அதனால் வந்து இவங்க அந்த ரெஸ்ட் ரூமையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதனால் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு விதமான ஃப்ரெண்ட்ஷிப் மலருது. அது டேட்டிங்காகவும் மாறுது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டேட்லேயே ஒருத்தரை பற்றி ஒருத்தர் ஒரு தப்பான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் மட்டும் திருப்பி இவங்க 2 பேரும் சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது. அது வந்து ஒரு வெட்டிங் ஈவெண்ட்ல. அந்த வெட்டிங் ஈவெண்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹீரோயினோட தங்கச்சிக்கும் அண்ட் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் நடக்கிற மாதிரியான வெட்டிங். இந்த வெட்டிங் ஈவெண்ட்டை நம்ம பிரச்சனைனால எதுவும் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஸோ அந்த நடிப்பு எப்படி வந்து உண்மையா மாறுது, கடைசியா ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா போறது கண்டிப்பா அந்த டெஸ்டினேஷன் வெட்டிங்கை காட்டின விதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆஸ்திரேலியாவில் நடக்கிற மாதிரியான ஒரு வெட்டிங்கா காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஆஸ்திரேலியாவோட லொகேஷன்ஸ், பீச்சஸ் இது எல்லாமே ரொம்ப நீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அங்க நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹாலிடே மூவி அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலுமே கொடுக்கும். அதே மாதிரி இவங்க காட்டக்கூடிய அந்த வெட்டிங் இருக்குல்ல, அது வந்து ஆக்சுவலா ஒரு லெஸ்பியன் வெட்டிங். பட் அந்த வெட்டிங்கை ரொம்ப கேஷுவலா வந்து காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த பேரண்ட்ஸ் இருப்பாங்க அந்த வெட்டிங்க்கு சம்பதிச்சவங்க, சோ அவங்களும் நடந்துக்கிற விதம் அப்படின்றதுமே ரொம்ப மெச்சூர்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ ஹீரோ ஹீரோயின் ஒருத்தர் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிக்கக்கூடிய அந்த காட்சிகள் அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி ஃபன் ஃபீல்டா தான் இருந்துச்சு. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டைட்டானிக் போஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது எப்படி வந்து பேக் ஃபயர் ஆகுது அண்ட் அதை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் இது எல்லாமே வந்து சுவாரஸ்யமா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட டியூரேஷன் வைஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் தென் 2 hours டியூரேஷன் தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். ஓவரால் ஒரு சாட்டிஸ்ஃபைங் எண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து அந்த கான்ஃபிளிக்ட் இருக்கும்ல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும், அதை வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா கிரியேட் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். அதாவது எதுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க, திருப்பி எதுக்காக சேர்றாங்க அப்படின்ற இந்த ரீசனிங் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பரா கன்வே பண்ணிருக்க மாட்டாங்க. அதனாலே இந்த படம் வந்து ஒரு நார்மலான ஒரு மூவியா மாறிடுச்சு. ஆல்சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா தேவையே இல்லாத சில கேரக்டர்ஸை புகுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோயினுக்கும் இந்த மாதிரியான ஒரு பையன் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த கதைக்கு வந்து பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் போக போக ஒரு மாதிரி ப்ரெடிக்டபிளா இந்த கதை மாறிச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் ஓடிடி வாட்ச். பட் இந்த படம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.